டெஃபினட்டா எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான். எல்லாருமே வந்து பார்க்கலாம். நல்ல படம். படம் யாருக்கும் தெரியாத ஒன்று வந்து சொல்லியிருக்காங்க. அதுதான் அந்த கதைக்கு ஒரு கம்ப்ளீஷன் கொடுக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான படம் கமர்ஷியலுக்கு நடுவில் இந்த மாதிரி சொசைட்டிக்கான ஒரு படம் வர்றது தேவைதான். நல்லா இருக்கு பிரதர். ஆமாம், புதுசாக ஒரு கதையை கையாண்டுருக்காங்க. பொதுவாக மலையாளத்தில் தான் அந்த மாதிரி ரூட்டடாக இருக்கும். அது மக்களோட வாழ்வியல் சார்ந்து இருக்கு. பொலிட்டிக்கலாகவும் நல்லா இருக்கு. குண்டுக்கு அப்புறம் இந்த படம் டைரக்ட் பண்ணிருக்காரு. ஆமாம், இந்த படம் எப்படி இருக்கு? இல்லை, குண்டோட இது பெட்டராக இருக்கு. மேக்கிங் வைஸ் பெட்டராக இருக்கு. படம் பார்க்கறது இவ்வளோ பேர் ஸ்கேம் பண்ணியிருக்காங்க, யாருக்குமே தெரியாத ஒரு ஆமாம் ஆமாம், ஒரு புது கண்ணோட்டத்தில் இருக்கு. பிஜிஎம்லாம் நல்லா இருக்கு. யாரு? தினேஷ் எல்லாமே நல்லா தான். கலையரசு இறந்துடுறாரு, அதை பத்தி அதுதான் அந்த கதைக்கு ஒரு கம்ப்ளீஷன் கொடுக்கும்னு நினைக்கிறேன். படம் எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. பார்க்கலாம். நல்லா இருக்குண்ணா படம். என்ன இப்போ ஏதோ புது கதை ஏதோ சொல்லிக்கிறேண்ணா, ராணுவ ஸ்கேம் பத்தி. அது எப்படின்னா டிஃப்ரெண்ட் அட்டம்னா நல்லா இருக்கு. சாங்ஸ்லாம் எப்படின்னா இருக்கு? படத்தோட சேர்ந்து வரும். நல்லா இருக்கு. ஜஸ்டின் பிரபாகர் நல்லா நல்லா பண்ணியிருக்காரு. அது எவ்வளோ பெரிய ஸ்கேம் இப்போதான் எல்லாருக்கும் தெரியுற மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்களா? இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி பார்க்குறோம். அந்த ஃபேக்காக வச்சு டெரரிசம் பண்ணுற மாதிரி. கலையரசன் ஆக்டிங் எப்படின்னா சூப்பராக பண்ணியிருக்காரு அவர். சாவடிச்சிடுறாங்க, அதை பற்றி என்னன்னா அதாவது ஃபேக்காக ரெடி பண்ணி பண்ணுறாங்க. ஒரு செத்தாலும் கேரக்டர் நிற்கும் படத்தில். இந்த ஸ்கேம் பார்த்தோடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு? இது ஏன் நடக்குதான்னு தோணுச்சா, ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா? இல்லை, இது தெரியாது. ஃபேக்காக நக்ஸலைட் பண்ணி பண்ணுறது இப்போது ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். நீலம்லேருந்து வர படம் எல்லாமே இந்த தரம் உயர்ந்த கதைகளாக வரும். அதை பற்றி உங்களுக்கு கருத்து? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான படம் கமர்ஷியலுக்கு நடுவில் இந்த மாதிரி சொசைட்டிக்கான ஒரு படம் வர்றது தேவைதான். ஒரு படம் இரண்டாம் உலகத்தின் கடைசி குக்கி. ரெண்டு படம் எப்படின்னா அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுவும் அதே மாதிரி பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்கு. இது ஆக்டிங்கிறதோட கதையோட அவர் ஒன்றி போயிருக்காரு. அது அங்கங்கே லைட்டாக இருக்கும். பட் மோஸ்ட்டாக இது அந்த போலீஸ் நக்ஸலைட் அதை பேஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான். எல்லாம் படிச்சாலும் காலால வந்து அவங்க டீம் அப்படிதான் எடுக்கிறாங்க. அரசாங்கத்தை சாவடிச்சு ஃப்யூச்சரில் ஒரு சேஞ்ச் வரும். நல்லா இருக்குது. எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காங்க. அட்டகத்தி தினேஷ், அப்புறம் கலையரசன் எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காங்க. லவ் ஃபீல் எல்லாம் இருக்குது. ஒரு தாழ்த்தப்பட்ட இதிலேருந்து வேலை எப்படி கிடைக்காம போகுது, அதுக்காக போராடுறாங்க. போனால் அந்த சமூகத்தில் எல்லாருக்கும் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்குது படம். வந்து இப்போ தான் பார்த்தோம். ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துச்சு. ஏன்னா அண்ணனோட முன்னாடி படம் நான் பார்த்துருக்கேன், அண்ணனோட குண்டு திரைப்படம். ஸோ இப்போ அதை தொடர்ந்து தண்டகாரண்யம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷான கண்டென்ட்டு, ரைட்டிங் வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தாரு. கலையோட பர்ஃபார்மன்ஸு வந்து செம சூப்பராக இருந்துச்சு. ஒரு இது வரைக்கும் ஃபேக் நக்சல்ஸ் பற்றின ஒரு விஷயத்த வந்து இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டியாக ஹேண்டில் பண்ணியிருக்கிறது இயக்குனருக்கான ஒரு பெரிய சவாலாக இருந்தது. ஆமாம், ஆனால் இது நக்சல்ஸ் பற்றின ஒரு இது. ஸோ சாமானியர்கள் எப்படி வந்து கொல்லப்படுறாங்க, எப்படி மடைமாற்றம் செய்யப்பட்டு அரசாங்கத்துக்கு எதிர்ப்பாக அவங்கள வந்து மாற்றி ஃபேக்காக வந்து இது பண்ணுறாங்க, அதை பற்றி ரொம்ப அழகாக வந்து பேசியிருந்தார். டெஃபினட்டாக எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான். தேங்க்யூ ஸோ மச். படம் எல்லாருமே வந்து தியேட்டரில் வந்து பார்க்க வேண்டிய படம். இதில் உண்மை சம்பவங்கள் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. நக்சல் ஸ்கேம் அந்த ஒரு விஷயத்த நியூஸாக வந்து பார்க்குறதே பெரிய விஷயம். அதை படமாக காமிச்சிருக்கிறது அதேன்னு ஒரு பெரிய காரியம் தான் பண்ணியிருக்காரு. கட்ஸ் வேணும் இந்த படம் மாதிரி எடுக்கிறதுக்கு. எமோஷனல் நல்லா கனெக்ட் ஆகிருக்கு. ஒரு கமர்ஷியல் ஃபில்மாக தான் கொடுத்துருக்காங்க. காதல் இருக்குது, அண்ணன் தம்பி பாசம் இருக்குது, ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து பார்க்கலாம். நல்ல படம். படம் சூப்பராக இருக்குது. ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் தெரியாத இன்சிடெண்ட்டு, அதனால் வந்து அது உண்மையிலே கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக நல்லா இருக்குது. இது வந்து இது வந்து ஃபேக் என்கவுண்டர் மட்டும் இல்லை, இது வந்து நக்சல்னு சொல்லி போலியாக அவங்களே வந்து
ஒரு குரூப்பை உருவாக்கி கவர்மெண்ட்டே ஒரு குரூப்பை உருவாக்கி அவங்கள வந்து கொலை பண்ணுற மாதிரி. ஸோ இது வந்து ஃபேக் என்கவுண்டர்ன்றது வேற, இது வந்து ஒரு கம்யூனிட்டியாக ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வந்து நம்ப வச்சு ஏமாத்துற மாதிரி இருக்குது. ஸோ அந்த கான்செப்ட் வந்து புதுசாக இருந்தது. அந்த மாதிரி பண்ணுறாங்கன்றது வந்து ரொம்ப புதுசாக இருந்தது, இது வரைக்கும் தெரியாததா ஒன்று. ஆக்டிங்கு, மியூசிக்கு, கேமரா ஒர்க்கு எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ ஃபேமிலியோடலாம் பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். ஆமாம், தினேஷ்க்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் தான். ஸோ அவரோட கேரக்டர் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. கலையரசனுமே வந்து நல்லா பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். யாருக்கும் தெரியாத ஒன்று வந்து சொல்லியிருக்காங்க, அதனால கண்டிப்பாக எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். தண்டகாரியம் வந்து அதோட 2வது படம் மிக அருமையாக எடுத்திருக்காரு. மேக்கிங் வைஸ் வந்து ஃபஸ்ட்டு படத்தை விட 2வது படம் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவருடைய மேக்கிங் வைஸ் வந்து ஃபஸ்ட்டு படத்தை விட 2வது படம் நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காரு. பட் ஆனால் வந்து படம் வந்து ஸ்லோவாக போயிட்டுருக்கு. ஃபஸ்ட் ஹாஃபும் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டு. பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் ஸ்லோ தான். கிளைமாக்ஸ் முன்னாடி ஒரு 20 மினிட்ஸ் வந்து நல்ல எமோஷ்னல் டச் கொடுத்துருக்காரு படத்தில். நல்ல எப்படி சொல்கிறது, அவர் சொல்ல வேண்டிய கதையை வந்து கரெக்டாக சொல்லியிருக்காரு. பட் இன்னும் கொஞ்சம் கமர்ஷியல் எலமெண்ட்டை சேர்த்து இந்த படம் எடுத்திருந்தால் நல்லா இருக்குமோன்றது என்னுடைய பர்சனல் இருக்குது. நல்லா ஜஸ்டின் பிரபாகரோடைய மியூசிக் தான் இந்த படத்தோடைய ப்ளஸ். பேக்ரவுண்ட் ஆகட்டும் இல்லை வந்து சாங்ஸ் ஆகட்டும், ரெண்டுமே சூப்பராக பக்காவாக சேர்த்து பண்ணியிருக்காரு. சினிமாட்டோகிராஃபி பிரதீப் நல்லா பண்ணியிருக்காரு. எடிட்டிங் செல்வா நல்லா பண்ணியிருக்காப்புல. எல்லாமே ஓவரால் படம் சூப்பராக இருக்குது. அதிகநாதருடைய த பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம். நல்லா இருக்கு படம்.